பாஜக, தமிழக பாஜக, திமுக கூட கூட்டணி வைக்க மாட்டாங்க சொல்லுங்க. வாய்ப்பு இருக்கு, சொல்ல முடியாது. அண்ணாமலை கரெக்டான ரூட்ல தான் போறாரு, அண்ணாமலை சரியான பாதையை தேர்வு செய்து சரியா தான் போறாருங்கிறது இந்த மனநிலையில் எல்லாரும் இருக்காங்க. என்னைக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அண்ணாமலை முரண்பட்டு போனாதான் இவங்க எல்லாம் வந்து அந்த இதை இவங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரக்கூடும். ஆனால் இப்போ அதுக்கு அதில் எந்த இதுவும் இல்லை. இன்னொன்று, பாஜக நான் பல தடவை இந்த சேரில் உட்காந்து பேசியிருக்கேன், திமுக கூட கூட்டணி வைக்காதுன்னு சொல்லுங்க. பாஜக, தமிழக பாஜக, திமுக கூட கூட்டணி வைக்க மாட்டாங்க சொல்லுங்க. வாய்ப்பு இருக்கு, சொல்ல முடியாது. வைக்க மாட்டாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்போ கூட்டணி வைப்பாங்க. வரக்கூடிய 2029 சட்டம் பாராளுமன்ற தேர்தலையே வந்து கூட்டணி, அதுக்கு முன்னாடியே கூட்டணி வச்சிருவாங்க. பாராளுமன்றத்தில் இப்போ ஓரளவுக்கு நெருங்கிட்டாங்க. இன்னும் வரக்கூடிய நாளையில் வெளிநடப்பு பண்ணுவாங்க, இல்லைனா ஒன்று போயிடுவாங்க. ஓட்டெடுப்பு நடக்கும்போது ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, வயிற்றுக்கு சரியில்லாமல் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, இல்லைன்னா நேரடியாகவே மசோதாவுக்கு ஆதரவுன்னு சொல்லி நிலைப்பாடை எடுப்பாங்க. பாருங்கள் வரும். அப்போ இது எல்லாமே வந்து மாறி போகுது. இது எப்படி அண்ணாமலையினால் அவர் வந்து தனியாக தமிழகத்தில் ஒரு பாஜகவை ஹரியானாவில் உட்கார வைக்கணும், தனியாக ஒரு மாற்று சக்தியை உருவாக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டு அவரை காம்ப்ரமைஸ் பண்ண வச்சு அதிமுகவோட கூட்டணின்னு சொன்னீங்க. பழையபடி திமுகவுடன் கூட்டணின்னா அப்போ அவருக்கு இது பயணம் வந்து அது அவருடைய எதிர்பார்ப்பு, இதுக்காகவா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோங்கிறது வருதில்ல.